35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து இது பற்றி விளக்கிறார், கேட்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். என்னிடம் இப்போதுதான் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். கடிதம் கொடுத்து அதை படித்து முடிப்பது முன்னே நீங்களாம் உள்ள வந்துட்டீங்க. எனக்கு படிப்பதற்கு கால அவகாசம் வேண்டும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களை நான் படிக்க வேண்டும். அதில் நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனுக்களை நான் முறையாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைக்கு வைத்து நாளை உங்களுக்கு நான் முடிவு அறிவிப்பேன். உங்களை அழைத்து நான் முடிவு அறிவிப்பேன். நீ ஏதோ கேட்க வரீங்க, சொல்லுங்க. இரண்டு தரப்புகளும் இணைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க என்னை சந்தித்து மனுக்களை அளித்திருக்கிறார்கள். உங்களை சந்திக்கிற போதுதான் எந்த அடிப்படையில மனு கொடுத்திருக்கிறார்கள், என்ன நடக்க போகுது என்பதை பற்றி அவர்தான் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அளிச்சிருக்கிறாங்க, மனுக்களை தான் அளித்திருக்கிறார்கள். இரு தரப்பும் மனுக்களை அளித்திருக்கிறார்கள். மனுக்களுடைய விவரங்களை பற்றி அவர்கள் தனியாக உங்களை சந்திக்கிற போது உங்கள் கேள்வி கணைகளை நீங்கள் தொடுத்து பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். பண்றாங்களா? மனு கொடுத்துருக்குறாங்க. மனுவை பரிசீலித்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஏற்கனவே கொடுத்த மனுக்கள் பரிசீலனையில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஆராய்ந்து நாளை முடிவை இந்த விவகாரத்தில் அறிவிக்கின்றேன் என்கிறார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.